பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது இருக்கிற அந்த சலுகை இருக்கிறது. அதுவும் இந்த தலைமுறை பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற அந்த சலுகை இருக்கிறதே, அது வேற லெவல். அது எந்த தவறு செய்கிறார்கள் பெற்றோர்கள்ன்றதுக்கு ஒரு கதை சொல்றேன். நான் ரொம்ப விளக்கமா சொன்னாக்கா நானுமே பெற்றோர் தான், அதனால என்னையே நான் தவறு சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு சின்ன கதை, எனக்கு ரொம்ப பிடித்த கதை, உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞன் அப்படின்னா உங்கள் மனசில் என்ன தோற்றம் வருகிறது? நல்ல நவநாகரிக இளைஞன், இன்ஜினியரிங் படித்தவன், அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கான், நிறைய சம்பளம் வாங்குறான், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். ஒரு ஜீன்ஸை வாங்கி அதை கிழிச்சிட்டு அப்புறம் தான் அதை போட்டுப்பான். நாமெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவோம்? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடாதாமோ. இப்போ புது ட்ரெஸ் வாங்கி கிழிச்சிட்டு அப்புறமா போடுறாங்க. அதை இப்போ பாரு, காதில் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பான், லேப்டாப், அது இது. அது உங்கள் மனசில் ஒரு தோற்றம் வருதில்ல, அவன் தான் அந்த ஆள், அந்த இளைஞன். ஒரு 25 வயசு, 24, 25 வயசு. அவன் ஒரு வீட்டில் இருக்கான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் இருக்கார். ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, வயசானவர் இருக்கார். ஒரே மாதிரி வீடு, பக்கத்தில் இருக்காங்க. 2 பேரும் ஒரு செடி வாங்குறாங்க, அதே செடி வாங்குறாங்க. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கம் தாத்தா வைக்கிறாரு, இந்த பக்கம் இந்த பையன் வச்சிருக்கான் அந்த செடியை. இந்த இளைஞன் இருக்கான்ல, அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். தோல்வின்றதே அவனுக்கு இருக்கக்கூடாது, எதில் கால் வச்சாலும் அவனை சொல்லி ஜெயிக்கணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரு செடி வச்ச உடனே அந்த செடியை நல்லா வளர்க்கணும்னு சொல்லி தினம் 2 தடவை தண்ணி விடுறான், நல்ல எருவெல்லாம் கொண்டு வந்து போடுறான். அப்புறம் நிறைய பிளாக்ஸு அது இதெல்லாம் போய் இன்டர்நெட்டில் தேடி இந்த செடி நல்லா வளர்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு தகவல்கள் நிறைய தகவல்களை திரட்டி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறான். அந்த செடி அப்படியே புசுன்னு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த நம்ம தாத்தா இருக்காரு, அவர் செடியை வாட விட மாட்டார். ஆனால் தினம் தண்ணி விடுறது, வாரம் தவறாமல் ஏறி வைக்க அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தண்ணி விடுவார், ஒரு வேளை அப்படி ஒரு நாள் மறந்துட்டாலும் அடுத்த நாள் தண்ணி விட்டுப்பார். அப்பப்போ முடிஞ்சப்போ கவனிப்பார், ஆனால் வாட விட மாட்டார். அந்த செடி பெருசாலாம் ஆகலை, சாதாரணமாக இருந்தது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஐடி ஆள் வளர்த்த செடி குஷ்பு இட்லி மாதிரி இருந்தது, இது சாதாரண இட்லி, வீட்டில் வைக்கிற இட்லி மாதிரி இருந்தது. இவன் அந்த பையன் அப்பப்போ அவரை பார்த்து சொல்லுவான், என்ன பெருசு என் செடியை பார்த்தியா, எப்படி இருக்கு பார்த்தியா, நீ நம்ம நல்லா கவனிச்சா நல்லா புசுன்னு வரும். அவன் சொல்ல போரும் தம்பி, இது போகிறோம் அப்படிம்பார். அப்புறம் நம்ம கஜா புயல் மாதிரி ஒரு நாள் பயங்கர புயல் அடிச்சது. ராத்திரி முழுக்க புயல் அடிச்சது. காலையில் 2 பேரும் ஓடி பார்க்குறாங்க செடி என்ன இருக்குன்னு. என்ன ஆச்சரியம் பாருங்களேன், நம்ம தாத்தா வளர்த்த செடி அப்படியே இருக்கு, நம்ம ஐடி பையன் வளர்த்த செடி அப்படியே வேரோடு வேரடி மண்ணோடி சாஞ்சு கிடக்கு. அவனுக்கு அழுக தாங்கலை, குமரி அழறான். வாட் ஓல்ட் மேன், வாட் ஹேப்பன்? நான் எவ்வளவு நல்லா கவனிச்சேன், ஐ டுக் சோ மச் கேர், நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் செடியை, நீ ஏதோ ஃப்ராடு பண்ணி என் செடியை மட்டும் நீ புயலில் விழ வச்சுட்டா. ஸோ நான் என்ன தம்பி ஃப்ராடு பண்ண முடியும், புயலில் யாருமே வெளியில் வரலையப்பா, அப்போ எப்படி ஓ செடி மட்டும் இருக்கு, என் செடி எப்படி போச்சு? அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை தம்பி, பெரிய விஷயம் கிடையாது, நான் என் செடியை கவனித்தேன், ஆனால் ரொம்பலாம் கவனிக்கலை, ஓரளவு தண்ணி விட்டேன், ஓரளவு எரு வச்சேன், அது வாடுற மாதிரி இருந்தால் பார்த்து செஞ்சேன், மற்றபடி அப்படி எப்படி பண்ணேன். அப்போ என் செடி என்ன நினச்சிது, இந்த ஆள் நம்மளை சுமாராக தான் கவனிக்கிறான்னு சொல்லி நாமே நல்லா பார்த்துக்கணும்னு தன்னுடைய வேர்களை இன்னும் மண்ணுக்குள் இறக்கி தனக்கான சத்துக்களை தானே தேடுகிற பயணத்தில் என் செடி ஈடுபட்டது. உன்னோட செடி இருக்கேன், நீதான் இவ்வளவு நல்லா கவனிக்கிறிய, நான் எதுக்கு கஷ்டப்படணும்னு வேற மண்ணுக்குள்ளே வளரவே விடலைப்பாவும் செடி, அதுதான் காரணம் என்று சொன்னார். பெருமக்களே, இந்த கதை செடிகளை பற்றியது அல்ல, இந்த கதை பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றியது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ஆனால் அளவுக்கு மீறி கவனிக்காதீர்கள். நீங்கள் அளவுக்கு மீறி அவர்களை கவனித்து அவர்களுக்கான ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் உங்களை அவர்களுடைய வேலைக்காரர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிற போது, ஓஹோ இந்த உலகத்தில் எப்போதும் எனக்கு வேலைக்காரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ற மனநிலைக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து விடுகின்றார்கள். இந்த உலகம் கடுமையானது என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும் என்றால்
அளவாக கவனிக்கப்பட்ட செடி போல பிள்ளைகளை யார் வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் வாழ்க்கை என்ற புயல் வீசுகிற போதும் விழுந்து விடாமல் நிற்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட என்ன குறை? எதுவுமே குறை இல்லை. டெக்னாலஜிக்கலி they are far superior. நம்மை விட தொழில்நுட்பத்தில் பல பகுதிகள் அவர்கள் முன்னே நிற்கின்றார்கள். நீங்களே பாருங்க, உங்க நிறைய பேர் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க. அம்மா அந்த செல்ஃபோனை என்னன்னு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு, அப்படியா பச்சை பட்டனை அமுத்தினா பேச முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பையன் 50 சாங்கை டவுன்லோட் பண்ணிடுவான் உள்ள. அவனுக்கு அந்த ஃபோனில் எல்லாம் தெரியும். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவான், மச்சான் எங்கள் அம்மாவுக்கு அப்பா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காருடா மச்சான், சுத்த வேஸ்ட்டுடா. எஸ்எம்எஸ் டிங் டிங்னு அடிக்குது, எங்கள் அம்மா காதில் வச்சு அலோ அலோன்னு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கணும். அப்பாவுக்கே கொஞ்சம் தடுமாற்றம் தான். கண்ணாடியை போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் இந்த 2 பேருடைய ஃபோன் ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி அதை கனெக்ட் பண்ண பையன் சொல்லுவான். அதெல்லாம் அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. 2 பேர் ஒரே நேரம் ஃபோன் பண்ண என்கிட்ட சொல்லுங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன்றோம். பையனுக்கு எவ்வளோ வயசா? 7 வயசு. அவனுக்கு தெரிஞ்சது பெரியவர்களுக்கு தெரியாது. டெக்னாலஜிக்கலி they are far superior. தொழில்நுட்பத்தில் நம்மை விட பல மடங்கு முன்னே இருக்காங்க. அறிவு நுட்பத்தில் நம்மை விட பல மடங்கு முன்னே இருக்காங்க. நமக்கு புரியாத விஷயங்கள் அவர்களுக்கு புரிகிறது. இந்த உலகம் அவர்கள் முன்னால் பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை? ஒரு சின்ன தோல்வி வருகிற போது அந்த செடி விழுந்து விடுகிறது. சின்ன தோல்விதான். ஏதோ ஒன்றுத்துல அவன் அவனை ஸ்கூல்ல செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க, ஸ்கூல்ல செலக்ட் பண்ணல, இன்னொருத்தனை செலக்ட் பண்ணிடுறான். ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறான், அது அவனுக்கு கிடைக்கல. இப்படியே தான் அவன் வளர்ந்துட்டு போறான். அவன் கல்லூரி பருவத்தை தாண்டி வேலைக்கு போற போது வேலை கிடைக்கும்னு நினைக்கிறான், ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் அந்த செடி விழுந்து விடுகிறது. நண்பர்களே, ஒரு பெண்ணிடம் போய் தன்னுடைய ஆசையை சொல்லுகிறான், அன்பை சொல்லுகிறான். அந்த பெண் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒன்று தன்னை அழித்துக் கொள்கிறான் அல்லது அந்த பெண்ணை அழிக்க நினைக்கின்றான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ரிஜெக்ஷன், தோல்வி என்பதை அவர்களால் தாங்கவே முடியாதபடி அந்த ஐடி கம்பெனி பையன் வளர்த்த செடி மாதிரி நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு நாம் இன்றைக்கு சொல்லித்தர வேண்டிய மிக மிக அத்தியாவசியமான பாடம் ஒன்றுதான். வாழ்க்கையில் தோல்விகளும் அவமானங்களும் சகஜமாக இருக்கும். அதை தாண்டித்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டேன் உங்களுக்கு. இன்றைக்கு உலகத்தினுடைய மிக மகத்தான நிறுவனங்கள் பலவற்றில் தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. கூகுளுடைய சுந்தர் பிச்சை இருக்கிறார், மைக்ரோசாஃப்டினுடைய சத்யா நாதெல்லா இருக்கிறார். நிறைய நிறுவனங்களில் இந்தியர்கள் தலைமை பொறுப்பிலே இருக்கிறார்கள். இவங்க இங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிற இந்த இந்தியர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்களா? இல்லை. எல்லாரும் ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்களா? இல்லை. என்ன ஒற்றுமை அவர்களுக்கெல்லாம்? சுந்தர் பிச்சைக்கும் சத்யா நாதெல்லாவுக்கும் இன்ன பிற இந்தியர்கள் தலைமை பொறுப்புகளில் அஜய் பாங்கா இருக்கார், மாஸ்டர் கார்டனுடைய சிஇஓவாக இருக்கார். இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பொருத்தம் இருக்கிறது. அவர்கள் என்ன பொருத்தம் என்றால், இவர்கள் யாருமே தங்களுடைய பள்ளி காலத்தில் அல்லது கல்லூரி காலத்தில் முதன் மாணவர்களாக இருந்தவர்கள் அல்ல என்பதுதான் அவர்களிடம் இருக்கிற பொருத்தம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு பள்ளியில் முதல் மாணவராக இருக்கிறவங்க எல்லா கிளாஸ்லையும் இருப்பாங்க. அத்தனை கிளாஸ்லையும் நீங்கள் பார்த்தா முதல் 2 ரோல் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. நல்ல பிள்ளைகள், அருமையாக படிக்கிறவங்க. டீச்சர்ஸ்க்கு அவங்கள பார்க்க ஆசாசியாக இருக்கும், பெருமையாக இருக்கும். அந்த டீச்சர் ஒன்று சொல்கிறதுக்குள்ள அவன் பதில் சொல்லிடுவான். நம்ம ஆளு பின்னாடி உட்காந்துருப்பான். என்னவோ கேட்குறாங்கன்னு மாத்திரம் புரியுது, என்னன்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ள இவன் பதில் சொல்லிட்டான். உடனே அவன் சொல்லிடுவான், எப்படியோ அவன் சொல்லிடுவான்ப்பா, நமக்கு என்னன்னு அவன் ஜாலியாக இருப்பான். இது ஆசிரியர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, முதல் பெஞ்சில் இருக்கிற பிள்ளைகள் அல்ல. ஏன்னா எப்படி படிச்சிருவான், எப்படி மார்க் வாங்கிடுவான், நிச்சயமாக சத்தியமாக ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவான். டீச்சர் தும்பினா கூட எழுதுவான். தும்மறாங்கடா, அதெல்லாம் எழுதக்கூடாது, அதில் முக்கியமான கருத்து எதாக இருந்தால் என்ன செய்யுதுங்கிறான். எது சொன்னாலும் எழுதிக்கிறான். ஹோம் ஒர்க்குன்னு சொன்ன உடனே செஞ்சிடறான். சார், நமக்கெல்லாம் டீச்சர் அடுத்த நாள் கேட்குற போது தான் ஓ நேற்றுக்கு சொன்னாங்கல்லன்னு ஞாபகமே வருது. அவன் அதுக்கு முன்னாடியே செஞ்சு ரெடியாக வச்சுருக்கான். ஆசிரியர்களுக்கு அவங்கள பற்றி கவலையே கிடையாது. அதே மாதிரி பின்னாடி வரிசையில் 2 ரோ இருக்கும், அதை பற்றி டீச்சர்ஸ்க்கு கவலை இல்லை.
அவன் எப்படி அரசியல்வாதி ஆயிடுவான், அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். எப்படி பெரிய ஆள் ஆயிடுவான் அவன், ஏன்னா எல்லாம் அவனுக்கு ஈஸி தான். பிரச்சனை நடுவில் இருக்கிறவங்களை பற்றி தான். நடுவில் இருக்கிறவன் தான் 80% நடுவில் இருக்கிறவங்க தான். அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே புரியாது, அவன் பெற்றோர்களுக்கும் புரியாது. திடீர்னு ஒரு பரீட்சையில் 85 வாங்குவான், திடீர்னு ஒரு பரீட்சையில் 14 மார்க் தான் வாங்கியிருப்பான். என்ன செய்கிறானே புரியாது, அங்கேயும் அப்படியே ஆசிலேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் உண்மையில் இந்த நடுவில் இருக்கிறவர்கள் தான் நான் சொன்ன சுந்தர் பிச்சைகளாகவும் சத்யா நாதல்லாக்களாகவும் மாறி இருக்கிறார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதல் ரோல இருக்கிறவனோட அவன் புத்திசாலியா? கிடையாது. முதல் ரோல இருக்கிறவன் தான் சார் புத்திசாலி. அப்ப ஏன் அவன் தலைமை பதவிக்கு போக மாட்டேன்றா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம் தான். நிறுவனங்களுக்கு போன உடனேயே நம்மளை ஒரு தங்க தாம்பாளத்தில் ஏற்றி வச்சு ஏசி ரூமில் போட்டு அழகான செக்ரட்டரியை கொடுத்து ஏசி அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் நடக்காது. எந்த நிறுவனத்துக்கு போனாலும் முதல்ல அடி வாங்கணும், அவமானப்படணும், வேதனைப்படணும், புழிஞ்சு எடுப்பான். இவன் பாஸா இல்லை லூஸானே சந்தேகமாக இருக்கும். கடைசி மட்டும் அவங்களோட தான் நம்ம வேலை செய்யணும், முட்டி மோதணும், எல்லாவற்றையும் விட அவமானங்களை விழுங்கி ஜீரணிக்க வேண்டும். நான் முதல் ரோல் இருக்கான்ல, அவன் வாழ்க்கையில் தோல்வியே பார்த்ததில்லை. இது மட்டும் அவன் எதுலேயும் தோத்ததில்லை. அதனால் நிறுவனங்களுக்கு போய் ஒரு அடி விழுந்தா அவனால் எந்திரிச்சு நிற்கிறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுது. நம்ம மிடில் ரோலில் இருக்கான அவன் என்ன அடித்தால மச்சா இதெல்லாம் ஜுஜிபிடா, எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் அடித்தது உடவாடா, இதெல்லாம் பெரிய விஷயம். அப்போது ஒரு பள்ளியும் சரி ஒரு வீடும் சரி இன்றைக்கு மாணவர்களுக்கு எதை சொல்லித்தர வேண்டும் என்றால், விழுவது எந்த குற்றமும் இல்லை, எந்த பிழையும் இல்லை, விழுந்த பிறகு எழாமல் இருக்கிறாயே அதுதான் குற்றம் என்று சொல்லித்தர வேண்டும். நீ விழுந்த பிறகு எழுந்து நின்ற பிறகு என்ன கீழே தள்ளினவன் யாருன்னு தேடி அவனை குத்தி, இதைத்தான் தமிழ் சினிமா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. பழிவாங்கு, அவமானப்படுத்து. எந்த வீட்டுக்கு போய் சாயங்கால நேரத்தில் எந்த சீரியல் வச்சாலும் ஏதோ ஒரு பொம்பளை பாலில் விஷத்தை கலக்கிக்கிட்டே இருக்கா. எனக்கே புரியல சார். நாமெல்லாம் பொம்பளைங்க தான், நாமெல்லாம் வீட்டில் இருக்கோம், தினம் பாலில் விஷத்தை கலக்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன கழுதை எடுக்கிறாங்க? நான் சீரியலே பார்க்கறதில்ல. ஏதாவது ஒரு சீரியல் என்னைக்கா தின்னா ஒரு பொம்பளை பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு நகையெல்லாம் போட்டு இவ்வளோ பூ வச்சுக்கிட்டு பாலில் விஷத்தை கலக்கிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? பழிவாங்கு பழிவாங்கு பழிவாங்கு. பழி வாங்குறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை? டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். நீ யார் உன்னை கீழே தள்ளினான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கே டைம் ஆகும். ஏன்னா கீழே தள்ளினவன் கூட்டமாக கலந்துருக்கான். எவன்டா நம்மளை தள்ளினான்னு முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவனை பழி வாங்குவதற்கு திட்டம் போடணும், பால் வாங்கணும், விஷம் வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது இதில். இது எல்லாம் செஞ்சு அவனுக்கு அதை கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் யாரோ தட்டி விட்டுருவாங்க. சீரியல்லாம் பார்ப்பீங்க, எவனோ ஒருத்தன் தட்டிடுவான், இல்லை வேற எவனோ ஒருத்தன் குடிச்சிடுவான். இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் பழி வாங்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆயிரும். 20 வருஷம் அவனே ஓ வாழ்க்கை போச்சேடா, ஓ வாழ்க்கை போச்சே. தள்ளினவன் போயிட்டான், நீ ஒழி. உன்னை பழி வாங்கி கீழே தள்ளினவனை பழி வாங்கிறதுக்கு ஒரே விதம் தான் இருக்கு. அவனை விட பல படிகள் நான் மேலே போவது ஒன்றுதான் அதற்கு வழி. நான் தேனியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசினேன் ஆண்டு விழாவில். என்னால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னோடய வாழ்க்கையில். அதுதான் அந்த பள்ளி நிகழ்ச்சிக்கு அவங்க அந்த ஸ்கூலுடைய முன்னாள் மாணவி ஒரு அம்மாவை கூப்பிட்டுருந்தாங்க. சின்ன பொண்ணு தான். அந்த பெண் மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒரு பெண்ணு. ஆனால் பார்க்கறதுக்கு சரியான நம்ம கிராமத்து முகம். அது அப்படியே நம்ம கிராமத்து முகம். அது ட்ரெஸ் பண்ணுற விதம் எல்லாம் அந்த தேனி அந்த ஸ்டைல் தான். ஆனால் பெரிய பதவியில் இருக்குது. அந்த பெண்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த அவ சொன்னான். எனக்கு என்னோடய லைஃப்பில் இவன் பெரிய பதவியில் இருக்கப்பா, பெரிய அச்சீவ்மெண்ட் இது, வாழ்த்துக்கள். அது பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் இல்லை மேடம். என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, நான் இந்த வேலைக்கு வந்தப்புறம் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் கல்லூரியில் சேர்த்துருக்காங்க. அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னா. சரி, நான் கேட்டேன், அது எப்படி வந்தது? முதல்ல படிக்க போகிறது எவ்வளோ கஷ்டங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீடுகளில் முதலில் படிக்க போன பெண் யார்? இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பெற்றோர்கள் இருக்கீங்க, பெரியவங்கள்லாம் இருக்கீங்க. உங்களுடைய வீடுகளில் முதலில் படிப்பதற்கு போன பெண் யார்? இந்தியாவில் 60 ஆண்டுகளாகத்தான் பெண்கள் படிக்கிறார்கள். 2000 வருஷமாக ஆண்கள் படிக்கிறார்கள். 60 ஆண்டுகளாக படிக்கிற பெண்கள் 2000 வருஷமாக படிக்கிற ஆண்களை விட நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். எப்படி அது? உங்கள் வீட்டில் முதலில் படிக்க போன பெண் யார்? அவளுடைய
பிரச்சனை என்ன, அவள் எவ்வளவு சண்டை போட்டிருக்கணும், எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு அவள் படிக்க போயிருக்கணும். அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், உன் வீட்டில் நீ தான் முதல் பெண் கிராஜுவேட் மட்டும் இல்லை, ஸ்கூல் ஃபைனல் படித்ததே நான் தான், என் வீட்டில் இல்லை, என் கிராமத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டுன்னா. நீ எப்படி செஞ்ச அதை? படிப்பில் அவ்வளோ ஆர்வம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, படிப்புலலாம் பெரிய ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது. அப்போ எப்படி செஞ்ச நீ? எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால், நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, உயிர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும். நாங்கள் ஒன்றா ஸ்கூலுக்கு போவோம், ஒன்றா வருவோம், ஒரே பஸ்ஸில் போவோம், ஒரே பஸ்ஸில் வருவோம். அவள் ரொம்ப அழகாக இருப்பாள். அவள் தேனி பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பிள்ளைங்க அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாள். அதனால் நாங்கள் பஸ்ஸில் போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பஸ்ஸில் ஒரு பொறுக்கி பசங்க 4-5 பேர் அந்த பெண்ணை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, மேலே இடிப்பாங்க, தாவணியை பிடிச்சி இழுப்பாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு நாள் அவன் என்ன செஞ்சா, எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் மனு கொடுத்துட்டா, இந்த பிள்ளைங்க ரொம்ப என்னை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் சரித்திரத்திலே அப்படி யாரும் செஞ்சது கிடையாது. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை நீ அடங்கி போன்னு தான் சொல்லுவாங்க. இவன் மனு கொடுத்துட்டா, கொடுத்து பெரிய பிரச்சனையே கலவரம் ஆயிடுச்சு. கடைசியில் என்ன ஆச்சு, நீங்கள் என்ன நடக்கும்னு நினச்சிங்களோ அதான் ஆச்சு. பஞ்சாயத்து தலைவர்களாக அந்த பொண்ணை கூப்பிட்டு, நீ பொம்பளையாக அடக்கமாக இருந்தால் அவன் ஏன் வாலாட்டுறான்னு சொல்லி புத்தி சொல்லி, இவளுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை அடுத்த நாள் தூக்கு போட்டு செத்து போனான். ஏன்னா ஏற்கனவே பஸ்ஸில் போக வர முடியாது அவளால், இப்போ பஞ்சாயத்து வேற நீ அடக்கமாக இருன்னு இவளுக்கு புத்தி சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள் அவள் பஸ்ஸில் எப்படி ஏறுவா? தற்கொலை பண்ணி செத்து போனான். இந்த பொண்ணு நான் பார்த்தேனே, அவள் சொன்னா, என் ஃப்ரெண்டு செத்து போன அன்றைக்கி ராத்திரி எங்கள் ஊரே அழுதுச்சு, எங்கள் ஸ்கூலில் அத்தனை பிள்ளைகளும் கதறி கதறி அழுதாங்க மேடம், எனக்கு அழுகியே வரலன்னா. ஏன்பா, உனக்கு தானே ரொம்ப ஃப்ரெண்டு, நீ ஏன் அழலை? என்னால் அழ முடியல, அழுகியே வரல. அவன் மேலே கோவம் தான் வந்தது. ஏன் அவன் மேலே கோவம் வந்தது? ஒருத்தன் உன்னை அவமானப்படுத்துறான்னா அவன் முன்னால் நீ செத்துட்டா அவன் ஜெயிச்சதை ஆயிடாதா? ஒருத்தன் உன்னை அவமானப்படுத்துறான்னா அவன் முன்னாலே வாழ்ந்து காட்டினா தானே அவனை நீ ஜெயிச்சதை அர்த்தம்னு அந்த பொண்ணு சொன்ன. என் ஃப்ரெண்டு செய்யலை, அவள் செத்துட்டா, ஆனால் அவளுக்கு பதிலாக நான் செய்யணுன்றதுக்காக எத்தனையோ போராடி படித்து இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அந்த பொறுக்கி பசங்க இப்பவும் கிராமத்தில் தான் இருக்காங்க, 1 ரூபாய்க்கு ஒரு சல்லி கூட தேராத வெத்து பசங்களாக இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் நான் போய் நிற்கிற போது நான் நினச்சிப்பேன், என் ஃப்ரெண்டுக்கு பதிலாக நான் ஜெயிச்சிருக்கேன்னு நான் நினச்சிப்பேன். பெருமக்களை, எனக்கு தோன்றுகிறது நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை தான். வாழ்க்கையில் ஒரு தடவை கூட விழாமல் வெற்றி பெற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா என்ன? ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது? சார் என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இலக்கிய இது எனக்கு பின்னாடி, அதெல்லாம் ஒருத்தர் பின்னாலையும் ஒருத்தரும் கிடையாது. உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்க? நம்ம சொல்லலாம், எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, கடவுள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஒரு அளவு தாங்க. ஒரு கட்டத்தில் நாம் எல்லாரும் ரொம்ப தனியானவர்கள். நம் வெற்றிக்கு பின்னால் இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான், நம்முடைய தோல்விகளும் நம்முடைய அவமானங்களும் தான் நம்முடைய வெற்றிகளுக்கு பின்னாலே இருக்கிறது. எனவே குழந்தைகளை வளர்க்கிற போது ரொம்ப முக்கியமானது, இந்த தாத்தா வளர்த்த செடியை போல அதை பட்டு போக விடக்கூடாது. அதே சமயத்தில் ஐடி இளைஞன் வளர்த்த செடியை போல ஓவராக கவனிக்கவும் கூடாது. அதுதான் அந்த செடிகளுக்கான உரம். நீ உழைக்க வேண்டும். உன்னுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் ஐயாவோட, எந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் போனாலும் வடகிழக்கிலிருந்து இருக்கிற நம்ம சகோதரர்கள் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இறங்கி வேலை செய்வது ரொம்ப குறைஞ்சி போச்சு. வயலில் வேலை செய்யறது கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்ய, எங்கே பார்த்தாலும் அஸ்ஸாம்லேருந்து ஒரிசாலேருந்து வந்த ஒரு பையன்தான் இருக்கான். நாம் தமிழ்நாட்டில் 2 தலைமுறையாக ஹிந்தி படிக்காமலே இருந்தோம். இப்போ அத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறான். எதுக்கு? கீழே வேலை செய்கிறவன்ட்ட பேசுறதுக்காக அவன் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கான். வாழ்க்கை எப்படி மாறி போகிறது பாருங்கள். நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது உரம் மாத்திரம்தான், டைரக்ஷனை தான், இந்த திசை என்று காட்ட வேண்டும். இந்த பள்ளி அதை மிகச்சிறப்பாக செய்கிறது. எனக்கு ரொம்ப குறிப்பாக அவங்க வில் வித்தையை அறிமுகப்படுத்த போவதாக அவர் சொன்னார். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஏற்கனவே இருக்கு. ஏன் இப்போ நம்ம இந்தியாவில் பாரம்பரியமாக பல கலைகள் உண்டு, நாற்படைகள் உண்டு. நாங்கள் செஸ்ஸே இந்தியாவில்
யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, இந்த மாதிரியான 4 படைகள் இருந்ததால் தான் சத்துர் அங்கம்னு பேர். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வேல் எறிதல், இது எல்லாம் இந்தியாவிலே பாரம்பரியமாக இருந்த போர் பயிற்சி முறைகள். ஆனால் வில் வித்தையை மாத்திரம்தான் தனுர் வேதம் என்று நம்முடைய மண்ணிலே சொன்னார்கள். வேற எதுக்கும் வேதம்னு சொல்லலாம். வில் வித்தையை கற்றுக்கொள்ளுகிற பயிற்சியை மாத்திரம் தனுர் வேதம் என்று சொன்னார். அது ஏன் வேதம் என்றால் எல்லா கலைகளுக்குமான வேர் வில் வித்தை தான். எப்படி? ஏன்னா நத்திங் டெவலப்ஸ் கான்சன்ட்ரேஷன் லைக் ஆர்ச்சரி. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அர்ஜுனனுடைய கதை. துரோணர் எல்லா மாணவர்கள்ட்டையும் கேட்டார், எதிரில் இருக்கிற ஒரு மரத்தில் ஒரு பறவை இருக்கு, அந்த பறவையை அடிக்கணும் அம்பால. உங்கள் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் வானம் தெரிகிறது, பூமி தெரிகிறது, மரம் தெரிகிறதுனால ஃபெயிலு. அர்ஜுனன் ஒருத்தந்தான் பாஸ் பண்ணான். ஏன்? எதை அடிக்க வேண்டுமோ அந்த பறவையினுடைய கண்ணை தவிர அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தெரியவில்லை. தனுர்வேதம் என்பது, வில் வித்தை என்பது அந்த அளவு கான்சன்ட்ரேஷனையும் ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அங்கே நிறைய இளைஞர்கள் தண்ணீரில் முட்டை ஓடுகளை மிதக்க வைத்து கொண்டு அதை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே இதில் ஷார்ட்டில் எல்லாத்தையும் அவங்களால ஷூட் பண்ண முடியல, எல்லாரும் தோற்று போனாங்க. விவேகானந்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க, நீ வேணால் ட்ரை பண்ணினார். அந்த பிஸ்டலை எடுத்தார். பிஸ்டலில் 6 ரவுண்டு இருக்கும். அந்த 6 ரவுண்டுலேயும் 6 முட்டை ஓடுகளை அடித்து துவைத்தார். உடனே அவங்களாம் கேட்டாங்க, ஐயோ சாரி, நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் பயிற்சி பெற்றவர் என்று எங்களுக்கு தெரியாதுன்னு. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் துப்பாக்கி இப்போதுதான் முதன்முறையாக நான் தொட்டு பார்க்கிறேன் என்றார். இப்போதான் முதல் முறையாக தொடுறீங்கன்னா எப்படி இவ்வளோ கரெக்டாக அதை அடிக்கிறீங்கன்னாக்க, ஏன்னா என்னுடைய உலகத்தில் அதை தவிர இப்போது வேறு எதுவும் இல்லை, அது ஒன்று தான். இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு அது போன்ற ஒரு ஃபோக்கஸ் தேவையாக இருக்கு. ஏன்னா அவர்களை சுற்றி இந்த உலகத்தில் எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு டிஸ்டர்பன்ஸு. ஸ்கூல்லேருந்து வராங்க, ட்ரெஸ்ஸை யூனிஃபார்மை மாற்றிக்கிட்டு படிக்கலான்னு தான் உட்காருது பிள்ளை, பாவம். டிங்குன்னு ஃபோனில் ஒன்று வருது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, இன்னைக்கு ஃபிசிக்ஸ் மிஸ்ஸோட புடவையை நீ பாத்தியாடி? உடனே இவ பதிலுக்கு சகிக்காமலே இருந்தது. இப்படித்தான் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த சாட் போய்கிட்டே இருக்கு. பெற்றோர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சுமைகள் மிகப்பெரியவை. அம்மாக்கள் அதை பெரிய அளவு நல்லா செய்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகளை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். பிள்ளை ஒரே விஷயத்த சொன்னாலும் வேற வேற அர்த்தம்ன்றது அம்மாவுக்கு தெரியுது. 5 வயசு பிள்ளை அம்மாட்ட சொல்லுது, அம்மா ஐ லவ் யூம்மா. இதெல்லாம் நம்ம தலைமுறையில் சொல்ல மாட்டோம் அம்மா கிட்ட. இப்போ பிள்ளைங்க சொல்லுது, அம்மா ஐ லவ் யூம்மா. 5 வயசு பையன் அம்மா சொல்கிறேன், ஐ லவ் யூ டூ கண்ணா. அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் செல்லக்குட்டி. பையனுக்கு 15 வயசு ஆகுது. அவன் அம்மாட்ட சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூம்மா, என்கிட்ட காசு இல்லை, கேட்காத, நான் தரமாட்டேன். உங்கள் அப்பா அவர்கிட்ட கேட்டுக்கோ, என்னை கேட்கவே கேட்காத. பையனுக்கு 25 வயசு ஆகுது. அம்மாட்ட சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூம்மா, அந்த பொண்ணு சரியில்லை, நான் பார்த்துட்டேன். நீ எப்போ பாரு கதவை சாத்திக்கிட்டு அவளோட தான் பேசிக்கிட்டு இருக்க. அன்றைக்கி வீட்டுக்கு வந்தது அவ தானே, அவளும் அவள் மூஞ்சியும் அவள் மண்டையும், அவள் சரியாக வரமாட்டா. பையனுக்கு இப்போ 47 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து அம்மாவை பார்க்க வந்திருக்கான். ரொம்ப நேரம் அப்படியே இருக்கான். அம்மா ஐ லவ் யூம்மா, நான் முன்னாடியே சொன்னேன் அந்த பொண்ணு உனக்கு சரியில்லைன்னு. அவள் சரிப்பட மாட்டான் நம்ம குடும்பத்துக்குன்னு முதல்லையே நான் சொன்னேன். இப்போ அம்மாவுக்கு 85 வயசு ஆயிடுச்சு அம்மாவுக்கு. பையனுக்கு 60 வயசுக்கு மேலே. பையன் வரான் அம்மாவை பார்க்க, அம்மா ஐ லவ் யூம்மா. நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அவன் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறான், ஐ லவ் யூ அம்மானு தான். 5 வயசில் சொன்னான், 15 வயசில் சொன்னான், 25 வயசில் சொன்னான், 45 வயசில் சொன்னான், 65 வயசில் சொன்னான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதற்கு பின்ன என்ன இருக்கிறது என்பது அம்மாவுக்கு தெரிந்திருக்கிறது. பிள்ளைகளினுடைய இதயம் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் ஒவ்வொரு தாய்க்கு தெரியும். அந்த அம்மாக்களுக்குத்தான் நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள், கவனம் வையுங்கள், கருத்தில் வையுங்கள். ஆனால் ரொம்ப பின்னாடியே போகாதீங்க. அது அவர்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, முக்கியமாக உங்களுக்கு நல்லதில்லை. ஒரு பையன் அம்மாவிட்ட இருக்கிற சலுகையினால ஒரு பையனோ பெண்ணோ உங்களை அவமானப்படுத்துகிறார் போல பேசி
பார்த்தீங்கன்னா சுரேஷ் எப்போ பாரு தமாஷாவே பேசுவான்னு அதையும் என்கரேஜ் பண்ணாதீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே ஃபோனும் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாதுடா, ரசம் வைக்க தெரியாது, ஒன்று தான் தெரியும். உங்கள் பையன் சொன்னால் எப்படி தமாஷா பேசுகிறான்லங்காதீங்க. அது தமாஷா இல்லை. அதை அவனை கூப்பிட்டு என்னடா என்ன, எனக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியாது, சரி சொல்லிக் கொடு. உனக்கு ஏபிசியை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? உனக்கு சிஏ போட வராது. உங்கள் மிஸ் உன்னை பெஞ்சு மேலே 3 நாள் நிற்க வச்சுது. உனக்கு சி போடவே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ நான் சொல்லித் தரல, இப்போ எனக்கு சொல்லிக் கொடு. பிள்ளைகளோடு டெக்னாலஜியில் சரிசமமாக நிற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்பானவர்கள் தான், ஆனால் உங்கள் மரியாதையை அவர்களுடைய கால்களிலே வைக்கிற அளவுக்கு அன்பானவர்கள் இல்லை அவர்கள். அதனால்தான் கலீல் கிப்ரான் சொன்னார், let there be spaces in our togetherness என்று சொன்னார். நாம் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம், ஆனால் ஒன்றாய் இருப்பதற்கு இடைவெளிகள் தேவை என்று சொன்னார். வீணையினுடைய நரம்புகள் தனித்தனியாக இருந்து இசையை கொடுப்பது போல நம் உறவுகளுக்குள்ளும் தனித்தனியாக இருந்து ஒருமித்த இசையை கொடுக்க நாம் பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். நான் நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். இந்த பள்ளியிலே ஆர்ச்சரி என்று சொன்னார்கள், அதை சொல்லித்தரோம், இதை சொல்லித்தரோம். ஹிந்தி, சமஸ்கிருதம் ரொம்ப முக்கியம். மதிப்பெண்களை துரத்துகிற எலிகள் போல பிள்ளைகளை நாம் பள்ளிகளிலே பயிற்றுவித்தது ஒரு காலம். ஒரு கட்டத்துக்கு பிறகு, நான் இன்னைக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், அந்த முறையிலே நான் சொல்லுகின்றேன், நிறுவனத்துக்குள்ளே வருகிற போது கூட மதிப்பெண்களை இப்போது நாங்கள் கேட்பதே இல்லை. நிறுவனத்துக்குள்ள ரெக்ரூட் பண்ணும்போது கூட நீ பிசிக்ஸில் எவ்வளோ மார்க்கு, ஓ யூ காட் ஒன்லி 197 out of 200 இஸ் இட்? கிடையாது. நீ 160 வாங்க, 155 வாங்க, 170 வாங்க, 175. உன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு உனக்கு பேச தெரிகிறதா என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாவிட்டால் எங்களுக்கு அது கவலை இல்லை. பதில் தெரியவில்லை என்பதை எவ்வளவு தைரியமாக நீ சொல்லுகிறாய் என்பதை வைத்து உன்னை வேலைக்கு நாங்கள் எடுக்கிறோம். இன்றைய உலகில் பேச தெரிந்தவன் தான் வாழ தெரிந்தவன். நண்பர்களை மறந்து விடாதீர்கள். ஒரு காலத்தில் நாம் சொல்லிட்டு இருந்தோம், என் கிளாஸ்லேயே சொல்லுவாங்க, நான் வாயாடி பொண்ணு. என் டீச்சர் பல முறை சொல்லியிருக்காங்க. எங்கள் அக்கா பேர் ஹேமா, அவளும் என் ஸ்கூலில் தான் படித்தா. அக்கா, நம்ம படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற மாதிரியான ஒரு கொடுமை எங்கேயுமே நடக்கக்கூடாது. அதுவும் அது நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். நீ ஹேமாவோட தங்கையா நீ? இப்படி பல டீச்சர்ஸ் என்னை கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப குவைட், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், வாயாடி. வாயில்னா உன்னை நாய் கூட மதிக்காதுன்னா எங்கள் டீச்சர்ஸ் என்னை சொல்லியிருக்காங்க. அது ஒரு காலம். பேசாமல் இருக்கிற பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை என்று நம் பள்ளிகளை நான் நம்பியது ஒரு காலம். இன்றைக்கு பள்ளிகளில், வகுப்பறைகளில் பேசுங்கள், ஆசிரியர்களிடம் பேசுங்கள், கேள்விகள் கேளுங்கள். நீங்கள் எழுந்து ஏன் கேள்வி கேட்பதில்லை? பள்ளிகள் ஏன் கேட்கறதில்லை? ஒரு பயம். டீச்சர் உட்காரு, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, நீ மாத்திரம் ஏன் எந்திரிச்சு நின்று கேட்குற என்று ஆசிரியர் சொல்லிவிடுவாரோ என்று உங்களுக்கு பயம். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம், அல்லது அந்த ஆசிரியருக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்பது கூட ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் இன்றைய ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ ஒன்று கேட்டிருக்கப்பா, எனக்கு அதுக்கு பதில் தெரியல, நான் லெட் மீ கோ அண்ட் செக், நீ பார்த்துட்டு வா கூகுளில், நானும் பார்த்துட்டு வரேன், நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணா என்று சொல்லுவது தான் இன்றைய ஆசிரியர்களினுடைய தகுதியாகவும் தரமாகவும் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்கள். ஏனென்றால் ஒரு கூட்டத்தில் கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள், அந்த கேள்வியை கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்பதை மறந்து விடாது. நிறைய பேசுங்கள். பேசுவதற்கான பயிற்சிகளை பள்ளிகள் கொடுக்கட்டும். பல்வேறு தரப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்க ஆர்ச்சரிக்கு போங்க, ஆர்ச்சரியில் நீங்க பெரிய அர்ஜுனனா வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த பயிற்சி உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். பல விஷயங்களை கற்று பல துறைகளில் முன்னேறி நீங்கள் மேலே எழுந்து வருகின்ற போது, நாளைய இந்தியாவை பற்றி எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற கனவுகளை நனவாக்க இந்த மாதிரியான பள்ளிகள் இன்றைக்கு விதை விதைத்திருக்கின்றன. இந்த விதைகள் நாளைக்கு விருட்சமாக மலரட்டும். கம்பன் என்று ஒரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், இம்பர்வானத்து கோளையும் வானையும் ஓர்ந்தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளொடு ஒரு பாணினி ஞால மீதினில் நல் இலக்கணம் சமைத்ததும், அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் புக்குனர் என்று 100 வருஷங்களுக்கு முன்னால் மகாகவி பாரதி எழுதியதை இன்றைக்கு வருகிற கல்வி திட்டம் இனிமேல் மாற்றட்டும். இந்த தேசத்தினுடைய மேதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த
மாதிரியான பள்ளிகளும் அதனுடைய முயற்சிக்கும் வெற்றிக்கும் துணையாய் நிற்கிற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளியினுடைய தாளாளர் உள்ளிட்ட அத்தனை பெரியவர்களுக்கும் என் வணக்கத்தை திரும்பவும் சொல்லி, இந்த குழந்தைகள் நாளைய வானில் பிரகாசமான நட்சத்திரங்களாக மிளிருவதற்கான என்னுடைய பிரார்த்தனையையும் பதிவு செய்து, இந்த பள்ளி ஆல மரம் போல ஆல விருட்சம் போல நெடிது வளர்ந்து பறந்து விரிய வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்தையும் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். வணக்கம். நன்றி.